ஹலோ, இப்போ என்ன சார் பண்ணுன்றீங்க? ஏதோ தெரியாம கால் பண்ணி சாரி கேட்டேன். சரி, நீங்க கை வச்சீங்க, நான் கை வச்சு சரியா போச்சு. இப்போ வீடு வரைக்கும் வந்திருக்கீங்க. இப்போ என்ன பண்ணலாம் சொல்லுங்க? என்ன பண்ணலாம் சொல்லுங்க? என்னடா இது? விடுற. விழுங்கடா கால்ல. என்ன இதெல்லாம்? எழுந்துருங்க. என்ன இதெல்லாம்? தம்பி மன்னிச்சிருங்க தம்பி. நீங்க மாணிக்க மாப்பிள்ளைன்னு இவங்களுக்கு தெரியாம போச்சு. பசங்க ஏதோ தப்பு பண்ணிட்டானுங்க. இவனுங்க வந்து ஏரியால பிரச்சனைன்னு சொன்னானுங்க. அப்புறம் யாரு என்னன்னு விசாரிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது. தம்பி, இந்த விஷயம் மாணிக்கண்ணனுக்கு தெரிய வேண்டாம். தெரிஞ்சா கொன்னே போடுவாரு. வர்றேன் தம்பி. டேய் வாங்கடா. என்னடா? டேய் பாட்டி, உன் மாமனார் எவ்வளவு நல்லவரா மாறினாலும் பாத்தியாடா, அவர் மேல வச்சுக்க பயம் இன்னும் குறையவே இல்லை. ஆனா உன் விஷயத்துலதான் அவர் வில்லனா கேரக்டர் ஆர்டிஸ்டான்னு தெரியல. ஏன்டா தெரியல? இவன் சத்யாவோட வாழ்ந்தான்னா அவர் கேரக்டர் ஆர்டிஸ்ட், ஜனனி பக்கம் இவன் தாவனா அவர் வில்லன். என்னையா முனுசாமி அண்ணாச்சி சௌக்கியமா? நல்லா இருக்கு அண்ணாச்சி. வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்க அண்ணாச்சி. என்னமாச்சு? ஐயா, 5 நாளைக்கு முன்னாடி கடைசி சவாரி இறக்கி விட்டுட்டு ராத்திரி 11 மணிக்கு வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாரியா. திடீர்னு 7-8 போலீஸ்காரங்க வந்து அவர் அடிச்சு இழுத்துட்டு போயிட்டாங்க. அவர் முகத்தை கூட என்ன பார்க்க விட மாட்டேங்கிறாங்கய்யா. எந்த ஸ்டேஷன்? பூக்கடை ஸ்டேஷன். சாப்பாடு வாங்கி கொடு. சரி வாங்க. ஏசி பார்க்கணும். ஒரு நிமிஷம். சார், மாணிக்கம் வந்திருக்காரு. எந்த மாணிக்கம்? தொட்டி மாணிக்கம். வர சொல்லு. எஸ் சார். வணக்கம் தம்பி. 10 வருஷத்துக்கு முன்னாடி எஸ்ஐயா இருக்கும் போது பார்த்தது. உங்களை மாதிரி நேர்மையான ஆளுகளை எல்லாம் இந்த உயர்ந்த பொறுப்புல பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன விஷயமா வந்தீங்க? காசின்னு கூட இந்த பையன் 5 நாளைக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் கோர்ட்டுக்கும் கொண்டு போல. அவன் எங்க இருக்கான்னு தெரியல. அவன் என்ன செஞ்சான்னு உங்களுக்கு தெரியுமா? சார், அவன் ரொம்ப நல்லவன், எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்றதுக்காக நான் இங்க வரல. அவன் எந்த தப்பு வேணாலும் பண்ணட்டும். கொண்டு போய் கோர்ட்ல நிறுத்துங்க, தண்டனை வாங்கி கொடுங்க. போலீஸ்காரன் பிடிச்சிட்டு போன புருஷன் என்ன ஆனான்னு பொண்டாட்டிக்கு தெரியணுமா வேண்டாமா? பாவம் அந்த பிள்ளை என்ன பாவம் பண்ணா? கை குழந்தை வச்சுட்டு கண்ணீரோட நிக்கிறான். காசு இப்போ உங்க கூட இல்ல. அப்படி இருக்கும்போது அவன் பொண்டாட்டி புள்ள மேல ஏன் உங்களுக்கு இவ்வளவு அக்கறை? தம்பி, பள்ளிக்கூடம் போற வயசுல பாக்குற பொம்பளைகள்லாம் அம்மா மாதிரி தெரியும். வாலிப வயசுல பாக்குற பொண்ணுகள்லாம் சம்சாரம் மாதிரி தெரியும். வயசு ஆயிடுச்சுன்னா பாக்குற பொண்ணுகள்லாம் மக மாதிரி தான் தெரியும். வாசல் நிக்குதே அந்த பொண்ணு எனக்கு மக மாதிரி தான் தெரியுதா? தயவு செய்து அவளை அழுக விடாதீங்க. அவ புருஷனை காட்டுங்க.